பிரதமர் மோடி 2 நாட்கள் அரசுமுறை பயணமாக இன்று குவைத் செல்கிறார். இதன் மூலம் கடந்த 43 ஆண்டுகளில் குவைத் செல்லும் முதல் இந்திய பிரதமர் என்ற பெருமையை அவர் பெறுகிறார். குவைத் நாட்டின் மன்னர் ஷேக் மிஷல் அல் அகமது அல் ஜாஃபர் அல் சபாவின் அழைப்பின் பேரில் அங்கு செல்லும் பிரதமர் மோடி இன்றும் நாளையும் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிறார். குவைத்தில் உள்ள பாரம்பரியமிக்க பயான் அரண்மனையில் தங்கும் பிரதமர் அந்நாட்டின் பட்டத்து இளவரசையும் தனியே சந்திக்க உள்ளார். அதேபோல் அவர் அளிக்கும் விருந்து நிகழ்ச்சியிலும் மோடி பங்கேற்க உள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்த பயணத்தில் புலம்பெயர்ந்த இந்தியர்களுடனும் பிரதமர் உரையாட உள்ளார். கேரள மாநிலம் வயநாட்டில் நொடிப்புடத்தில் உயிர் தப்பிய இளைஞரின் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. காட்டாவயல் பகுதியில் சாலை கடப்பதற்காக இளைஞர் ஒருவர் சாலை ஓரம் நின்று கொண்டிருந்தார். அப்போது அந்த வழியாக அதிவேகமாக வந்த தனியார் பேருந்து முன்னால் சென்ற வாகனத்தை முந்திச் செல்ல முயன்றபோது அந்த இளைஞரின் மேல் மோத இருந்தது. அப்போது சுதாரித்துக் கொண்ட அந்த இளைஞர் நொடிப்புடத்தில் உயிர் தப்பிய வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விபத்தை ஏற்படுத்தும் வகையில் பேருந்தை இயக்கிய ஓட்டுநர் மீது நடவடிக்கை எடுக்க கோரிக்கை எழுந்துள்ளது. நேபாளத்தில் இந்த அதிகாலை 4.8 என்ற ரிக்டர் அளவிலான நிலநடுக்கம் ஏற்பட்டதாக அந்நாட்டு நிலநடுக்கவியல் மையம் தெரிவித்துள்ளது. இந்திய நேரப்படி அதிகாலை 3:59 மணிக்கு நிலநடுக்கம் ஏற்பட்டதாகவும் இதில் உயிரிழப்புகள் ஏதும் ஏற்படவில்லை என்றும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதே நேரம் நிலநடுக்கம் காரணமாக ஏற்பட்ட பாதிப்புகள் குறித்து அதிகாரிகள் ஆய்வு செய்து வருவதாகவும் சொல்லப்படுகிறது. அதிகாலையில் ஏற்பட்ட நிலநடுக்கம் காரணமாக நேபாள மக்கள் அச்சத்தில் உள்ளனர். மத்திய பிரதேச மாநிலம் போபாலில் 40 கோடி ரூபாய் மதிப்பிலான தங்க கட்டிகளும் 11 கோடி ரூபாய் ரொக்கமும் பறிமுதல் செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து கூறியுள்ள போபால் காவல்துறை துணை ஆணையர் பிரியங்கா சுக்லா, குஷல்புரா வனப்பகுதியில் கார் ஒன்று பல நாட்களாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக ரதிபாத் காவல் நிலையத்திற்கு ரகசிய தகவல் கிடைத்ததாகவும், காரின் கண்ணாடியை உடைத்து பார்த்தபோது 40 கோடி ரூபாய் மதிப்பிலான 52 கிலோ எடை கொண்ட 11 தங்க கட்டிகளும் 11 கோடி ரூபாய் ரொக்கமும் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டதாகவும் கூறியுள்ளார். மேலும் இதுகுறித்து விசாரணை நடத்தி வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். கோவையில் தமிழக அரசை கண்டித்து பேரணியாக செல்ல முயன்ற பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை உட்பட 1000க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டனர். கோவை மாநகரில் குண்டுவெடிப்பு போன்ற குற்ற செயல்களை தமிழ்நாடு அரசுக்கு தடுக்க தவறியதாக குற்றம் சாட்டி பாஜகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது தமிழ்நாடு அரசை கண்டித்தும் கோவை போலீசாரை கண்டித்தும் முழக்கங்களை எழுப்பினர். பின்னர் ஆர்ப்பாட்டத்தை முடித்து பேரணியாக செல்ல முயன்ற அண்ணாமலை உள்ளிட்ட 1000க்கும் மேற்பட்டோரை காவல்துறையினர் கைது செய்தனர். மண்டபம் மீனவர்கள் 8 பேருக்கு வருகின்ற 27ஆம் தேதி வரை சிறை காவலை நீட்டித்து இலங்கை நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ராமேஸ்வரம் அடுத்த மண்டபம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து கடந்த 8ஆம் தேதி அனுமதிச் சீட்டு பெற்றுக் கொண்டு 8 மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு சென்றனர். நெடுந்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்தவர்களை இலங்கை கடற்படையினர் கைது செய்து 2 விசைப்படகுகளையும் பறிமுதல் செய்தனர். கைது செய்யப்பட்ட மீனவர்கள் ஊர்காவல்துறை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட நிலையில் அவர்களுக்கு வரும் 27ஆம் தேதி வரை சிறை காவலை நீட்டித்து இலங்கை நீதிமன்ற நீதிபதி உத்தரவு பிறப்பித்துள்ளார்.